இரண்டடுக்கு முருகன் கோயில் தமிழ்நாட்டிலே எங்கேயுமே எந்த கோயிலும் இல்லை. இந்த கோயிலோட வரலாறு வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. தம்பிங்க எனக்கு கீழே வரும் அபிஷேக பொருள் வர்ற மாதிரி செஞ்சிருங்கன்னு சொல்லி ஒரு துவாரம் வழியா உள்ள துவார வழியாக கீழே வரும். அதில் தீர்த்தம் போகும். இயற்கையாக உருவான வள்ளி சுமை இதுதான் வெதுவெதுப்பான சுமை சுவாமிக்கு எல்லா திருத்தலத்திலும் கீழே ஏறி மேல்முகமாக சுவாமி தரிசனம் செய்வார்கள். திருமலைக்கேணி முருகன் கோயில் மட்டும் மேலே இருந்து கீழே இறங்கி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பாண்டிய மன்னர் நிறுவப்பட்ட ராணிமங்கமான தோணும். அல்லல் போம் பல்வினை போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். வீராஜ், இது மக்களின் குரல். இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு 1000 வருடம் பழமையான முருகன் கோயில் தான் பார்க்க இருக்கோம். கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இங்கே முருகனுக்கு சன்னதி அமைச்சதாகவும், கீழே ஒரு முருகன் சிலையும் மேலே ஒரு முருகன் சிலையும் இருக்கிற ஒரே கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திண்டுக்கல்ல உள்ள திருமலைக்கேணியை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே இருக்க மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோ இந்த கோயிலுடைய விசேஷம் பற்றி என்னன்னு சொல்லி. திண்டல் மாவட்டம் திருமலைக்கேணி செங்குறிச்சி கம்பளிமட்டிக்கு உட்பட்ட திருமலைக்கேணி கோயில் 2 கிராமத்துக்கு உட்பட்டது. இந்த கோயிலோட வரலாறு பாண்டிய மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த பாண்டியர் மன்னர்கள் கட்டப்பட்டதுக்கான அடையாள சின்னம் பழைய முருகன் கோயிலில் இருந்தது இந்த மீன் சின்னம். இதே அந்த பாண்டிய மன்னருக்கான அடையாளம். இந்த இதை வச்சு தான் பாண்டிய மன்னர் கட்டப்பட்டதுன்னு சொல்லி எங்கள் முதியோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிப்படி நாங்களும் சொல்கிறோம். ஒரே கல்லால் ஆனதானா? ஒரே கல்லால் கட்டணும். இது இப்போ அப்போ கட்டின கல்லை எடுத்து மறுபடியும் மேலே வச்சு கட்டியிருக்காங்க. ஆமாம், அந்த பழைய கோயிலில் இருந்த கல்லை அதை மக்களுக்கு தெரியவட்டுங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்குறோம். பழைய கல் இது இந்த கல். அதே மாதிரி அவங்க பாண்டிய மன்னர்கள் அந்த முன்னாடி அந்த சிலைகள் விநாயகர் கோயிலில் இருக்குது. 2 தூணு. அவங்க அந்த பாண்டியர் சிலை அந்த பாண்டியர் மன்னர் அவங்க குடும்பத்தார் அந்த கல் தூண்லேயே இருக்கு. கம்மாள் சிற்பத்தூணு இது ராணிமங்கம்மாள் அவங்களோட நினைவாக பாண்டிய மன்னர் நிறுவப்பட்ட ராணிமங்கமான தூண். இந்த தூணு ஆமாம், இந்த தூணாகப்பட்டது. இந்த தூணுக்கு முன்னாடி இருக்கிறது விநாயகர் பெருமான் சக்தி விநாயகர் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்காரவங்கள்ட்ட கனவுல தோன்றி எனக்கு ஒரு கோயில் கட்டுப்பான்னு சொன்னாங்களாம். அப்போ ஒரு கோயில் கட்டினால சக்தி விநாயகர் ஆலயம் சொல்லி எழுதுவார். சரி, இது பாண்டிய மன்னர் காலத்துலேருந்து அந்த தூண் இருக்குது. பாண்டிய மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்டு பாண்டிய மன்னர் இந்த பக்கத்தில் வேட்டையாட வந்தப்போ இங்கே தண்ணி தாவமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டனால 2 ஜீவ ஊத்து முறையும் உருவாக்கி கொடுத்ததுனால இப்போ முறையும் அவங்க காட்சி கொடுத்து இங்கே அவருக்கு எனக்கு ஒரு இடம் கட்டி கொடுங்க அப்படிங்க பாண்டிய மன்னர்கள் திருமலைக்கேணி முருகன் கோயிலில் கட்டி கொடுத்தது. இந்த பழைய விக்கிரம் 12 அடி கீழே இருக்கிறது. 12 அடி கீழே இருக்குது. அதை 48 நாள் பூஜை பண்ணி எடுத்து வெளியில் வச்சிடலாம்னு பூஜை பண்ணி எடுக்க பார்க்கையில் எடுக்க முடியலை. எடுக்க முடியாதனால கிருவானந்த வாரியார் திருப்பணி ஆரம்பித்து அவர் 79ல் திருப்பணி ஆரம்பித்து 81ல் கும்பாபிஷேகம் பண்ணினார். அந்த விக்கிரம் கீழே 12 அடி கீழே இருக்கிறதுனால அதுக்கு இங்கே செய்கிற அபிஷேகம் அவருக்கு போகிற மாதிரி சின்ன துவாரம் ஒன்று இருக்குது. மேலே வச்சு 81, 91 2 கும்பாபிஷேகம் வாரியார் சாமி பண்ணியிருக்காரு. ஜீவ ஊற்று 2 ஊற்று இருக்குது. ஒன்று வெதுவெதுப்பாகவும் இருக்கும், 2 ஜீவ ஊற்று இருக்கிறது. திருமண தடைகளுக்கு திருமணம் நடக்காதவங்க அங்கே வாங்க திருமணம் தடை நீங்கி இது பண்ணுறது. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இங்கே தரிசனம் பண்ணி வேண்டுதல் வச்சுட்டு போனால் குழந்தை பாக்கியமும் இருக்கிறது. கந்த சஷ்டி பெருவிழா திருமலைக்கேணியில் திருச்செந்தூருக்கு ஒட்டி நடைபெற்றுக்கிட்டு வருகிறது. 7 நாளும் திருவிழா நடக்கிறது. பங்குனி உத்திரம், சித்திரை வருஷப்பிறப்பு, ஆடி பெருக்கு, ஆடி கழுவு, ஆடி கிருத்திகை விசேஷ நாள் போகிறோம். அல்லல் போம் பல்வினை போம் மண்ணை வயிற்றுள் பிறந்த தொல்லை போம். போதா துயரம்போம் நல்ல குணமறிய மாமருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கால். என் பெயர் முருகன். திருமலைக்கேணி முருகன் கோயிலில் பூஜாரியாக பூஜை செய்து வருகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சி கிராமம் கம்பளியம்பட்டி கிராமம் அருகாமையில் உள்ள திருமலைக்கேணி எனும் முருகன் திருத்தலம் உள்ளது. இத்திருத்தலத்தில் சுவாமி தரிசனம் செய்பவர்கள் 60 படிகள், 60 வருட பிறப்பு, 60 படிகள் உள்ளது. சுவாமிக்கு எல்லா திருத்தலத்திலும் கீழே ஏறி மேல்முகமாக சுவாமி தரிசனம் செய்வார்கள். திருமலைக்கேணி முருகன் கோயில் மட்டும்
திருமலைக்கேணி முருகன் கோயில் மட்டும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்பு அவரவர் கோரிக்கைகளை அவரவர் நினைத்த காரியங்களை செவனே முடித்து அவரவருடைய துன்பம் இன்பங்களெல்லாம் நல்ல செல்வாக்கும் பெற்று வாழ்வதற்கான வழிவகுப்பு அமைத்துள்ளது. இத்திருத்தலத்தில் என்னவென்றால் சிறப்பான அம்சம் என்னவென்றால் இங்கு வரும் பக்தர்கள் அவரவர் கோரிக்கைகளை என்னென்ன கோரிக்கையை நினைத்தாலும் அது நடந்து வருகிறது. மற்ற சிறப்பான அன்னதானங்கள், சிறப்பான அபிஷேகங்கள், சுவாமிக்கு 16 வகையான அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. இத்திருத்தலத்தில் வருகின்ற பக்தர்கள் இந்த புனித நீர் தீர்த்தத்தில் நீராடினால் அவர்களுடைய நலங்கள்லாம் இன்புற்று வாழணும் சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறார். மற்றபடி இத்திருக்கோயிலில் பக்கத்தில் காமாட்சி சுவாமிகள் ஒன்று அருகாமையில் இருக்கிறது. அந்த கோயிலாகப்பட்டது அவர் எப்படி இந்த கோயிலுக்கு வந்தார்னா, அவர் குக்கிராமம் வல்லம்பட்டி, அவர் வல்லம்பட்டி கிராமத்திலிருந்து இந்த கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் டெய்லி செய்துட்டு போவது வழக்கம். அப்படி போய் வருவதனால் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து பல திருவிளையாடல்களை செய்து வைத்தார். அதன் பின்பு அவர் 1917 ஜீவசமாதி நிலை அடைந்து அன்னம்பாளிப்பு நடைபெற்று வந்தது. அது ஆடி மாதம் போராட நட்சத்திரத்தை அன்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை நடத்தி அன்னம்பாளிப்பு நடைபெற்று வருகிறது. இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு எந்த விதமான நோயின்றி வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆண்டவன் அருளால் வெற்றி பெறுவோமாக. இப்போ இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து இங்கே வேட்டைக்கு வரும்போது தான் அந்த கோவிலை வந்து ஒரு கனவுல வந்து வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது எந்த மன்னர்னு தெரியுமா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் அது வந்து? இது வந்து கிபி காலத்தில் உள்ளது நடைபெற்றது. ஒரு சுமார் ஒரு 2500 வருடங்கள் முன்பே சுவாமிக்கு வந்து அவர் எப்படின்னா இந்த வழிமுறை மார்க்கமாக அப்போ கிபி காலத்தில் முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் வந்து இருக்கிறது வழக்கம். இதை வந்து சுவாமி அவர் வந்து பாண்டிய மன்னர் வேட்டையாட சென்று வருவதனால் இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமான் இருக்கார். ஆகையினால நம்ம முகலாயர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சி காலத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் போர் நடத்தினால நம்ம இந்துக்கள் கோயிலெலாம் சில கோயில்களில் சின்ன பண்ணமாக்கியிருக்காங்க. ஆகையினால் அந்த கோயிலை சின்ன பண்ணமாகினதில் இத்திருக்கோயிலும் ஒன்று. ஆகையினால் இந்த திருக்கோயிலில் சுவாமி பழுதடைந்த நிலையில் இருப்பதனால அந்த முருகனை கீழே 12 அடி ஆழத்தில் கீழே வச்சு கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் செய்து அவரை எடுத்து பார்த்ததுனால அவர் எடுக்க முடியல. அதனால் அவர் வந்து கீழே 12 அடி ஆழத்தில் வச்சு நவதானியத்தின சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அதுக்கு பிறகு சுவாமி மேலே 81 பிரதிஷ்டை செய்து வழக்கம் போல் செய்து. இப்போ எந்த கோவிலுமே வந்து 2 சிலை இருக்காது. இப்போ பாண்டிய மன்னர் காலத்தில் வந்து அந்த இருந்த முருகன் சிலை இப்போவுமே கீழே அந்த 12 அடி கீழே இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்களா? அதை எடுக்கவே முடியலைங்க. அதை எடுக்க முடியல. அது என்னென்னா இரும்பு பல ஆயுதங்கள்லாம் போட்டு எடுக்கும் பொழுது இரும்பு பல ஆயுதங்கள்லாம் அது சுக்காக உடையறனால இந்த கோயிலில் வந்து அதை எடுக்க முடியலை. அதனால் நம்ம வந்து சுவாமியை கீழே வந்து வச்சு அதுக்கு மேலே நவதானியத்தை தானே மோல்டிங் பண்ணி சுவாமிக்கு மேலே 81 பிரதிஷ்டை பண்ண முருகனை அவருக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தமாகப்பட்டது சுவாமி சிரசில் போய் விழுவதற்காக ஐதீகமாக செய்து முடித்திருக்காரு. இப்போ கீழே ஒரு முருகன் சிலை இருக்கும், மேலே ஒரு முருகன், இப்போ அதுக்கு மேலே பீடம் மாதிரி இப்போ 2 அடி 2 சிலை இருக்கு. ஆமாம். இந்த சாமிக்கு பண்ணுற தீர்த்தம் வந்து ஒரு துவாரம் வழியாக கீழே ஐயாவுக்கு கீழே முருகப்பெருமான் போய் அபிஷேகமாகப்பட்டது நடைபெற்று கொண்டது. எங்கேயுமே இந்த மாதிரி 2 அடுக்கு முருகன் கோயில் தமிழ்நாட்டிலே எந்த கோயிலும் இல்லை. பல கோயிலுக்கு போயிட்டு வரோன்னா பல கோயிலில் இந்த மாதிரி முருகன்லாம் இல்லை. திருமலைக்கேணிங்கிற முருகன் கோயில் மட்டும் 2 அடுக்கு முருகன் கோயில் கீழே இருக்கு. அதே மாதிரி குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி முருகன் கோயிலாம் வந்து மலையில ஏறி போய் தான் சாமி கும்பிட்ற மாதிரி. ஆனா இங்க வந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கு. அது ஒரு இந்த கோயில் ஒரு சிறப்பான அம்சம். ஒரு பெரியவங்களை பார்க்க போறோம்னா பணிஞ்சு குனிஞ்சு போய் பெரியவங்களை தரிசனம் பண்ண போறோம். அது மாதிரி தான் அவங்க வந்து அமைஞ்சிருக்காரு. கீழே வந்து இறங்கி ஒரு பணிஞ்சு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வாழ்க்கையில் இப்போ மேலே போ அப்படிங்கிற மாதிரி 60 படியில் அமைச்சு வச்சுருக்கிட்டாரு. அந்த மேலே வாழ்க்கையில் மேலே போங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆமாம், இந்த கோவிலில் அது ஒரு சிறப்பு. கீழே இப்படி இறங்கி வந்து பல கோயில் எல்லாம் முருகங்களை பூராமே மேலே ஏறி போய் தரிசனம் பண்ணுவான். மேலே ஏறி போயிட்டு கீழே இறங்கி தான் வருவான். ஆமாம், இங்கே மட்டும் இறங்கி வந்து மேலே ஏறி போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது இல்லாம இந்த ஊற்று இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அது இயற்கை தான். ஆனா எங்க இருந்து தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியாது.
அங்கே வருது, அங்கே பைப்பை வச்சு கொண்டு போய் விட்டு வற்றாத நீர் எப்படி வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கு இருக்கு. 365 நாள் வந்துக்கிட்டே இருக்கு. 2 சுனை இருக்குன்னு சொல்றீங்க. 2 ஒண்ணு சுனை. வந்து குளிர்ந்த நீர், இன்னொன்னு ஒன்று வந்து வள்ளி தீர்த்தம் வந்து வெது வெதுப்பாக இருக்கும். தெய்வான தெய்வான ஊற்று வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருக்கும். இப்ப தண்ணி இருக்குங்களா அதுல? இருக்கு. சரி சரி சரி. வேற என்னெல்லாம் சிறப்புங்க அந்த கோவில்ல? வேற என்னலாம் சிறப்பு? வேற இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்களா ஐயா, திருமணமாகாத கன்னி பெண்கள் பல கோயில்கள் போய் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. ஆமா. அந்த திருமணம் ஆகாத பெண்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்து அந்த முருகப்பெருமான தீர்த்தத்தை நீராடி விட்டு பிறகு அவங்க மஞ்சள் கயிறை எடுத்து சுவாமிக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டி ஒரு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கட்டினாங்கன்னா பவளமல்லி பூ மரம் பேர். பவளமல்லி. பவளமல்லி, அந்த பவளம்பூ மல்லி பூ மரத்தில் தாலி கட்டினாங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும். அதுக்கு பிறகு குழந்தை பாக்கி இல்லாதவங்க அந்த பவளமல்லியில் தொட்டி கட்டி போட்டாங்கன்னா சீக்கிரம் குழந்தை பேர் உண்டாகுது. மற்றபடி என்னாட்டா இந்த கோயிலில் செவ்வாதோஷத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுக்குறார். அதனால் செவ்வாதோஷம் அதிகமாக வர்றவங்களுக்கு உடனே இங்கே அந்த அபிஷேகம் விருத்தி ஆகுது. அதுபோல் சுவாமிக்கு வந்து ஜீவசமாதி நிலை அடையும் போது சும்மா வெளிப்புறமாகவே இருந்தது. அவருக்கு உடனே முன்மண்டம் கட்டி அவருடைய காலத்திலே நடைபெற்று அதுக்கு பிறகு அன்னம்பாளிப்பு இதெல்லாம் செய்து வர்ற பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. திருமலைக்கு முருகன் கோயிலையும் மாதந்தோறும் கார்த்திகை தீபத்தன்னைக்கும் கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம் மற்றும் இந்த கோயிலில் வந்து அன்னம்பாளிப்பு அன்னதானம் நடந்திருக்கு. அதனால் வர்ற பக்தர்கள் அன்னதானம் எப்போதுமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவார். முருகன் கோயில் வந்து பாண்டியன் மன்னர் காலத்துலேயே பழைய சின்ன கோயிலாக இருந்தது. அந்த சின்ன கோயிலை மக்கள்லாம் வழிபடாமல் இருந்துக்காக அப்படின்னு சொல்லி சாமி காமாட்சி மோகன் ஒரு சாமி முருகனுக்காக ஒரு அன்னதானம்லாம் வசூல் பண்ணி தைப்பூசத்தை ஆரம்பித்து அந்த அன்னதானத்துக்கு இந்த மாதிரி தைப்பூசம் எல்லா மக்கள்லாம் அன்னதானம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி விட்டார் முருகனை. 2 வருஷம் முருகனுக்கு இதே மாதிரி அன்னதானம் போட்டு பிரகாசப்படுத்தி விட்டுட்டு சாமி காமாட்சி மோகன் ஒரு சாமி இந்த மடத்தில் ஐக்கியமாயிட்டார். ஐக்கியமான பின்னாடி அதே மாதிரி அந்த தைப்பூசத்தை நடத்திக்கிட்டு வர்றாங்க. சாமிக்கு வருஷத்துக்கு வருஷம் ஒரு அலங்கன நட்சத்திரம், ஆடி மாதம் பூராட நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தப்போ அவருக்கு நடக்க வேண்டிய அன்னதானம் அதுவும் நடந்துக்கிட்டே இருக்கு. மாதம் இந்த பிரதோஷ வழிபாடும் நடக்கும், மாதம் அமாவாசை வழிபாடும் அதுவும் நடக்கும். இது இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது. சுமார் இந்த கோவில் திருமலை முருகன் கோவில், திருமலைக்கேணி முருகன் கோவில் வந்து சுமார் எத்தனை வருடங்கள் இருக்கும்? அந்த கீழே இருக்க பீடம் இருக்குல்ல, கீழே இருக்கிற முருகன் கோயில், கீழே இருக்கிற முருகன் பாண்டியர் மன்னர் காலத்தில் 500 வருஷம் அது கூட வரும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்து எத்தனை வருஷம்னே சொல்ல முடியாது. பாண்டியர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் வந்து வெள்ளைக்காரவங்கெல்லாம் வந்து இந்த கோயில் இல்லைன்னு சொல்லி அடாதுடிகாரம் பண்ணதுனால இந்த கோயில் முருகனுக்கு வந்து ஒரு காது ஒச்சப்பட்டு போச்சு. ஒச்சப்பட்டதுனால அந்த முருகனை எடுக்கணும்னு ஆரம்பித்தாங்க. அவரை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டார் முருகன். எனக்கு மேலே சுப்பிரமணிய கடவுளை வச்சுக்கோங்க, கீழே நான் இந்தமாரிக்கு இருக்கிறேன், தம்பிக்கு நடக்கிற அபிஷேகம் கீழே எனக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி. அந்த கீழே இருக்கிற உத்தரவை எடுக்க முடியலை. திருவானந்த வாரியாரே திருவானந்த வாரியார் முயற்சி பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவருக்கே உத்தரவு கொடுத்தார், இந்த மாதிரி நான் கீழே இருக்கிறேன், நான் பாட்டுக்கு இருக்கிறேன், தம்பியை சுப்பிரமணிய கடவுள் மேலே வச்சுக்கோங்க, தம்பிக்கு எனக்கு கீழே வரும் அபிஷேக பொருள் வர்ற மாதிரி செஞ்சுருங்கன்னு சொல்லி ஒரு துவாரம் வழியாக கீழே வரும். அந்த தீர்த்தம் போகும். அந்த கீழே அவரை பார்க்குறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஆமாம், ஏன்னா அது ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்கும். ஆமாம், போஸ்ட்டில் 4 சதுரமாக வச்சு கட்டடத்தில் அதுக்குள்ளே இருக்கு. அதை கீழே பார்க்குறக்க வைக்கிறதுக்க முடியாது. அது பாண்டியன் மன்னர் காலத்தில் இருந்த கோயிலினுடைய அம்சங்கள்லாம் அந்த பழைய போட்டோ எடுத்து வச்சு அதில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1000 வருடம் இருக்குங்களா அந்த கீழே இருக்காது. 1000க்கு குறையாது. இப்போ பாண்டிய மன்னர் வந்து அப்போது போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வேட்டைக்கு இங்கிட்டு வரும். ஆமாம், பாண்டியன் மன்னர் காலத்தில் வள்ளி தெய்வானின் ஊத்து வந்தது தான். அந்த வள்ளி சொனைன்னு ஒன்று, தெய்வான சொனை காட்சி கொடுத்து சாமிக்கு நேராக காட்சி கொடுத்தவங்க யாருக்கு? காமாட்சி மோகன் ஒரு சாமிக்கு நேராக காட்சி கொடுத்ததுனால எனக்கு பசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பசியும் தேனும் தினமாகவும் கொடுத்துருக்காரு. அப்போ அதை சாப்பிட்டு முடித்த உடனே எங்களுக்கு தண்ணி வேணுமே, தேனும் தினமாகவும் சாப்பிட்டா தண்ணி அப்படின்னு சாமி அப்படி போய் பாருங்கள் தண்ணி வரும்.
அப்படின்னு அந்த வடக்கால வர்ற ஊற்று வந்துருக்கு. அந்த ஊத்து ஆமா. வத்தவே வத்தாது. அது வத்தாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு, இவ்வளோ காலமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து மழை இல்லையா, இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 மாதமாக தான் பெய்யுது. சரி. வேற என்னென்னலாம் விசேஷம் நாங்க திருமலைக்கேணியில வேற? திருமலைக்கேணியில் எல்லாமே நம்பி வந்து வழிவிட்டு அவங்ககிட்ட நம்பி நேர்த்திக்க வேண்டிட்டு போகிறவங்களுக்கு எல்லா காரியங்களும் பூர்த்தியாகும். எல்லா காரியங்களும் நியாயமான காரியங்கள் பூராமே பூர்த்தியாகும். குழந்த பாக்கியம், திருமண தடை, இந்த மாதிரி சிரமங்கள், கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், இதுகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஏதோ அன்னதானத்துக்குன்னு வேண்டிட்டு போவாங்க. அன்னதானத்துக்கு போயின்னா அவங்க காரியங்கள் பூர்த்தியான பின்னாடி அவங்க ஒரு அவங்க கையில் இயன்ற அன்னதானத்துக்கு கொண்டாந்து செலுத்துவாங்க. இது நடைமுறைக்கு உண்டு. அந்த ஞாபகம் வந்துடுச்சு. விட்டுட்டு அப்படியே கரந்தமலைக்கு போனார். கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். பழபடி வந்தார். வந்து காலனிக்கு போனார். காலனி போய் மாட்டுக்கறியும் சோறு சாப்பிட்டார். சாப்பிட்டு அம்மா மலைக்கணி போகிறேன் வாங்கன்னு பின்னாடி கூப்பிட்டு வந்தார். வந்தோடனே இடவெளியில் வந்து வாமிட்டு எடுத்தார். சாப்பிட்ட சாப்பாடு பூரா மல்லிகைப்பா கொட்டுச்சு. மல்லிகைப்பா கொட்டின பிற்பாடு எல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் போட்ட சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். காமாட்சி மோகனூர் சாமிகள் 1917 ஜீவசமாரி ஆனார். திருமலைக்கேணி மடம். அது பக்கத்துலனா பக்கத்தில் குழந்தை சாமி அவரோட சிஷியர். சிசியர், அவரோட சிசியர். கிட்டத்தட்ட இது 100 வருஷத்துக்கு 100 ஆமாம், 109வது பூஜை 109. போன ஜூலை 28 முடிஞ்சது. ஓகே ஓகே. இவர் தான் பழைய மூலவர். இது பாண்டியர் காலத்தில் இருந்த மூலவர். இவர் தான் ஒச்சமானனால புது மூலவராக 16 அடியில் மேலே இருக்கார். இப்போ புது பிரதிஷ்டி பண்ணி இந்த 2 தூணும் வந்து பிள்ளையார் கோயிலில் நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து அடுத்து இங்கே 1981 ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. சரிங்களா? 1981 முதல் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பிரதிஷ்டி பண்ணி வாரியார் சுவாமினால எடுத்து கட்டப்பட்டது தான் அந்த கோயில். எல்லாமே இயற்கையாக உருவான வள்ளி சுனை வந்து இதுதான் வெது வெதுப்பான சுனை வந்து தண்ணி வந்து வந்து 24 ஹவர்ஸுமே நமக்கு வந்து ஊத்துல வந்துக்கிட்டே இருக்கும். ஊற்று தண்ணி தான் ஹீட்டாவே தான் இருக்கும். ஹீட்டாக தான் இருக்கும். தொட்டு கூட பாருங்க, வந்து தொட்டு பாருங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கு முன்னாடி இருந்து அப்படி வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் நல்லா சுத்தமான வத்தவே வத்தாதுங்களா தண்ணி? தண்ணி வத்தாத நதிங்க. ஆனால் எங்க இருந்து வருதுன்றது தெரியாது. அதெல்லாம் யாரும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது எங்கேருந்து வருது, என்ன பண்ணுது. குடிக்கிறதுலேருந்து சாமிக்கு பிரதிஷ்டி எல்லா அபிஷேகம் எல்லாத்துக்குமே இதுதான். மக்கள் வந்து பயன்பாட்டிற்கு எடுத்துட்டு போறது இந்த தீர்த்தம் தான். ஓகே. கீழே இன்னொன்று இந்த அந்த தட்டி இங்கேருந்து அப்படி கீழே போயிடுவாங்க. சாமி முருகனுடைய திருவருள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த சிறப்புக்கு வந்து கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்துலேன்னு 1000 வருஷத்துக்கு முற்பட்ட இடம். ஆனால் சின்ன பிள்ளையில நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது சாமி இருக்க இடத்துல வந்து ஒரு வாய்க்கா மாதிரி ஊற்று வரும். அந்த ஊற்று அவர் பாதம் பணிஞ்சு தான் போகும். அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் விளையாண்டு அவருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பூவெல்லாம் பெருக்கி போடுவோம். இந்த இடத்துல தாழை மரங்கள்லாம் நிறையா இருக்கும். பயங்கரமாக இருக்கும். சுரங்கம் மாதிரி இருக்கும் உள்ள. ஆமாம், உள்ளே வந்து அவங்களுடைய காட்சி நிறையா இருக்குது. உள்ள சுரங்க பாதை மாதிரி உள்ளே போகலாம், உள்ளே பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ யாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது. அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த இடத்துல காமாட்சி மோகனூர் சாமி திருவருளும் நல்லா சிறப்பாக இருக்குது. யார் வந்து வேண்டுனாலும் நல்லா ஒரு பயபக்தியோடு நின்று ஒரே மனதியாக வேண்டுனோம்னா நல்ல ஒரு காட்சியை கொடுத்து நல்ல அருளை கொடுத்து அவங்களுக்கு நல்ல பரிபூர்ண ஒரு சிறப்பை கொடுக்குறாரு. அதே மாதிரி குழந்தை சாமி இருந்து நமக்கு சிறப்பு பண்ணுறாரு. ஆதி காலத்தில் எங்களுடைய பாட்டாவும் தாத்தா வந்து ஒரு சாமிக்கு துண்டுலை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி எங்கள் அப்பா செஞ்சுருக்காரு. அதே மாதிரி நானும் செஞ்சுக்கிட்டு வரேன். எது எங்கள் கையில் முடிஞ்சதும் வந்து செஞ்சுட்டு போவோம்.